வணக்கம் அனைவருக்கும். விஜயராஜா கல்யாண மண்டபத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு டேட் வந்து 24 அக்டோபர் 2025. நான் நேற்று 23 அக்டோபர் 2025 டின்னர் ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில் முகூர்த்த பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன மெனுன்றதை நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கேன். நேற்று டின்னர் மெனு என்னன்றதை நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கல்யாண சாப்பாடு என்னன்றதை நம்ம பார்க்கலாங்களா? இப்போ வந்து கல்யாண முகூர்த்த சாப்பாடு என்ன கொடுத்துருக்கோம் விஜயராஜா கல்யாண மண்டபத்தில் இன்னைக்கு 24 2025 அக்டோபர் அப்படின்னு பார்க்கும்போது வீனஸ் சிக்னேச்சர் இளநீர் பாயாசம், வீனஸ் சிக்னேச்சர் குலேப் ஜாமுன், மஷ்ரூம் பிரியாணி, குக்கும்பர் ஒயிட் ஆனியன் ரைத்தா, ஸ்டீம் ரைஸ் வித் பருப்பு போட்டு நெய், ஸ்டீம் ரைஸ் வித் பருப்பு பொடி போட்டு நெய், ஸ்டீம் ரைஸ் வித் முருங்காய் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார், தட் இஸ் கன்சல்டாக கதம்ப சாம்பார். அப்புறம் ஸ்டீம் ரைஸ் போட்டு நேற்று மணத்தக்காளி வத்த குழம்பு போட்டதால் டின்னரில் மணத்தக்காளி வத்த குழம்பு போட்டதால் இப்போது வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு கொடுக்கும். அப்புறம் கட்டி மோர் தாளிப்பு, பிறகு வந்து அவியல், பொரியல், கூட்டு, கல்யாண அப்பளம், சிப்ஸு, மோர் மிளகா, ஊர்க்காய், உப்பு, ஐஸ்கிரீம் வந்து கசட் ஐஸ்கிரீம் கொடுக்குறோம். எப்பவுமே வந்து அந்த லாஸ்ட்டு லஞ்ச் கல்யாண சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய குடும்பத்தில் சாப்பிடுவாங்க. ஸோ லாஸ்ட்டு கல்யாண சாப்பாடு வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க, கசட் ஐஸ்கிரீம் கொடுக்குறேன். இந்த கசட் ஐஸ்கிரீமில் அது சிக்னேச்சர் கசட் ஐஸ்கிரீம். இந்த கசட் ஐஸ்கிரீமில் என்ன விசேஷம் அப்படின்னா யூ ஹேவ் 4 ஃப்ளேவர்ஸ், எனி 4 ஃப்ளேவர்ஸ், வெனிலா, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் ஆர் ஆரஞ்ச் ஆர் பிஸ்தா அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அலாங் வித் வீனஸ் சிக்னேச்சர் பீடாவும் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைனல் மீல் ஆஃப் த டே முதல்ல வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் கல்யாண மண்டபத்தில், அப்படியே ஃபாலோஸ் வித் காஃபி டீ கொடுக்குறோம், அப்படியே ஃபாலோஸ் வித் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறோம், அப்படியே ஃபாலோஸ் வித் டின்னர் கொடுக்குறோம், நைட் எல்லோரும் படுக்கும்போது பால் கொடுக்குறோம், விடிய காலையில் எழுந்துச்சு பெட் காஃபி ரூமு கொடுக்குறோம், அப்படியே லைவ் கவுண்ட்ரு ஆரம்பித்து காலைல 5:30 மணிக்கு ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே ஃபாலோஸ் வித் முகூர்த்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். அந்த முகூர்த்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுப்புற ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொடுக்குறோம். அப்புறம் இப்போ கல்யாண லஞ்சோட சுபம். இந்த ஃபார்மெட்லாம் ஏன் உங்கள் நோட்டீஸ் கொண்டு வரேன்னா, நாளைக்கு உங்கள் பொன் வீட்டோர், மாப்பிள்ளை வீட்டோர், பிரைட் ஃபேமிலி, க்ரூம் ஃபேமிலி இவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மெட்டில் பண்ணலாம். யூ வில் கெட் சம் ஐடியாஸ் வித் ஹெல்ப் ஆஃப் மை வேர்ட்ஸ் ரெஸ்பெக்டட்லி. ஸோ என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய கஸ்டமருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்லவர்களுக்கு மிக்க நன்றி. இனிமேட்டு இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்குற நல்லவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போது விஜயராஜா கல்யாண மண்டபத்தில் இல்லைங்களா, எனக்கு நிறைய பேர் சாப்பிட்டாங்க, கை கொடுத்தாங்க, புக் பண்ணாங்க, ஆசையாக பார்த்தா ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. என் எதிர்க்கே நிறைய பேர் ரிவ்யூ போட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு என் சாப்பாடை சாப்பிட்டு மக்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்படி பணிவான் கூட கேட்டுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குன்றத வீனஸ் கேட்ரிங் சர்வீஸின் சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கலாம், ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ லவ் மை கஸ்டமர் டில் மை லாஸ்ட் பிரேத். கடைசியாக இந்த வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்நாக்ஸில் இருந்து கல்யாண சாப்பாடு வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறனோ அதை நான் இங்கே பேஜிங் டிஸ்பிளேவாக கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, ஒரு வேலையும் என்னோடய கஸ்டமரும் முதலேருந்து கடைசியாக வரைக்கும் வைக்கணும். ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணாமல் வைக்கணும். ஒரு தடவை வச்சுட்டு போகக்கூடாது, திருப்பி கேட்டு வைக்கணும். எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அது பேர் வயிறாக சாப்பிட்டு மனசார வாழ்க்கணும். எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ கண்டிப்பாக இந்த தம்பிக்கு வேலை தரணும்னு நினைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன், அவ்வளோ 100% ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்போம். உளுந்தடிச்சு கவனிப்போம். என் குடும்பமே வந்து நின்று கவனிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க முதல்ல இருந்து கடைசியில் வரைக்கும் என்னால் எல்லா ஐட்டமும் வைக்க முடிகிற கெப்பாசிட்டி இருக்கிறதால தான் பேஜிங்கும் போடுறேன், டிஸ்பிளேயிங் வைக்கிறேன். ஸோ இந்த பதிவை பார்த்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. மேலும் வாய்ப்புக்கு எதிர்நோக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒருவரான வீனஸ் கேட்ரிங் சர்வீஸ் மூர்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ லவ் மை கஸ்டமர். இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் உங்களை நேசிக்கிறதால தான் இந்த தொழிலை நேசிச்சு பண்ணுவேன். தொழிலை நேசிக்கிறதால தான் உங்கள்கிட்ட நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டதில்லை. இது வரைக்கும் யார்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டதில்லை, சாரி கேட்டதில்லை. மெட்ராஸில் எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கோ அத்தனை கல்யாண மண்டபம் என்னோடய கால் பாதங்கள் பட்டுச்சு.
ஆனால் ஒரு முகூர்த்தத்துக்கு ஒன்று தான் பண்ணுவேன். இது எவ்வளோ பெரிய விஷயம். கூகுளில் போயிட்டு டாப் 3 கேட்டரிங் சர்வீஸ் இன் சென்னைன்னு போடுறீங்க. ஒரு நல்ல உள்ளம் முதல்ல வராங்க, 2வது வராங்க, 3வது வராங்க, நம்ம மேலே வராங்க. ஆனால் ஒரு முகூர்த்தத்துக்கு ஒன்று தான் பண்ணுவோம் போது எல்லாத்துக்கும் தெரியுதுங்க. நான் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நான் நல்ல பேரோடு இருக்கணும், யார்கிட்டையும் பண்ணி போயிடக்கூடாது. ஒரு வேலை தான் எடுப்பேன். முதல்ல எல்லாரும் கடைசியில் வரைக்கும் நின்று பார்ப்பேன், நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன், நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இருப்பேன். நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னும் போது எல்லாருமே நான் கேட்பாங்க, நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரா, பொண்ணு வீட்டு சைடா, மாப்பிள்ளை வீட்டு சைடான்னு கேட்பாங்க. நான் பொண்ணு வீட்டு சைடும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டு சைடும் இல்லை. நான் அவங்கள கவனிக்கிற விதம் அது மாதிரி அவங்க தாட் ஆகுது. நேற்றே கூட 2-3 பேர் அது மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ தட் ஷோஸ் தட் ஐ லவ் மை ஜாப், ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் மை ஜாப், ஐ லவ் மை ஜாப், ஐ எம் டூயிங் மை டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ நான் விரும்பி நேர்ச்சி செய்கிறதால நான் செய்கிறத உங்கள் நோட்டீஸ்க்கு அந்த வீடியோ மூலிமா கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.